Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களின் பிரச்சினைக்காக அறவழியில் போராடிய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமாரையும் பொதுமக்களையும் கைது செய்துள்ள விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். மக்கள் பிரச்சனைக்காக அறவழியில் போராடிய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான திரு RB உதயகுமார் அவர்களையும் பொதுமக்களையும் கைது செய்துள்ள விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கடந்த 44 மாத கால விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழக மக்கள் தங்களுடைய தேவைக்காகவும் நலனுக்காகவும் வீதியில் இறங்கி போராடக்கூடிய அவலம் நாள்தோறும் அரங்கேறி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவி விடுவதை இந்த அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்களின் நலனை முன்னெடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அவர்களை கைது செய்யும் போக்கு தொடர்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து ராஜபாளையம் வழியாக கொல்லம் வரை செல்லும் 4 வழிச்சாலை திருமங்கலம் அருகே ஆலம்பட்டி வழியாகவும் தேக்கல்லுப்பட்டி வழியாகவும் செல்லுகிறது என்றும், ஆலம்பட்டி 4 வழிச்சாலை சேடப்பட்டி விலக்கு பகுதியில் இருந்து ஆலம்பட்டி வரை சாலை மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் இப்பாலத்திற்கு கீழ் சுரங்கப்பாதை அமைக்கப்படாதன் காரணமாக மக்கள் சாலையை கடக்க முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே பாலத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகளுக்கும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர் என்று குறிப்பிட்டுள்ளார். அதன் தொடர்ச்சியாக திருமங்கலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் அவர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதே போல மதுரை ராஜபாளையம் 4 வழிச்சாலை தேக்கல்லுப்பட்டி காவேரி நாயக்கம்பட்டி விளக்கில் மேம்பாலம் அல்லது தடுப்புடன் கூடிய பேரிகார்டு சிக்னல் அல்லது அணுகு சாலை அல்லது சுரங்கப்பாதை அமைக்க கொடுக்க கோரியும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் கடந்த ஆண்டு இந்த பகுதி மக்கள் மனு அளித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசோ இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகளோ இதுவரை இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து இன்று 30/1/2025 காலை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அவர்கள் மக்களோடு மக்களாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுடைய தன்னெழுச்சிக்கு பதிலளிக்க இயலாத இந்த அரசினுடைய ஏவல் துறையான காவல்துறை அடக்குமுறையை கட்டவிட்டு அனைவரையும் கைது செய்வதற்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடும் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு காணாமல் போராடுபவர்களை கைது செய்யும் விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலினின் சர்வாதிகார போக்கிற்கு மக்கள் விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். மக்களின் பிரச்சினைக்காக அறவழியில் போராடிய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமாரையும் பொதுமக்களையும் கைது செய்துள்ள விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.